ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான 3 கலர் பர்ஃபி செய்ய போகிறோம். ட்ரிபிள் கலர் பர்ஃபி மில்க் பவுடர் வச்சு செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பார்க்கவும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பர்ஃபி நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ட்ரிபிள் கலர் பர்ஃபி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1.5 கிலோ சுகர் போட்டுக்கலாம். 1.5 கிலோ சுகர் போட்டதுக்கப்புறம் 500 ml தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு குடுப்பி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். இந்த சுகரெல்லாம் முழுசாக கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். இது ஒரு பக்கம் ரெடியாகி வந்துட்டு இருக்கட்டும். இப்போ இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே 700 ml நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணால் நெய் ஊற்றிக்காங்க, இல்லை ஆயில் வேணால் ஆயில் கூட ஊற்றிக்காங்க. சம அளவு இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பக்கம் சுகர் சிரப் ரெடியாக வந்துட்டுருக்கு. அந்த சுகரெல்லாம் முழுசாக கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கடாயை சுற்றி தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். எதுக்காக தண்ணி தெளிக்கணும்னா சுகர் மேலே கடாயில் ஒட்டியிருக்கும், அது கரைஞ்சி வரதுக்காக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிக்கிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த சுகர் சிரப் எந்த மாதிரி திக்காகி வந்திருக்குன்ட்டு. இந்த சமயத்தில் நம்ம முன்னாடியே மில்க் பவுடர் ஆயிலில் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த கட்டிகள் எல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த மில்க் பவுடரோட பச்சை வாசனைலாம் போய் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுத்து நமக்கு அந்த கரெக்டான பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக ரெடியாகி வரும். இல்லைனா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதுக்காக மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். நம்ம அடி பிடிச்சிதானே அதோட கலர் மாறிடும். நம்ம செஞ்சுட்டு இருக்கிற இதே ஸ்வீட்டில் தான் 3 கலர் செய்ய போகிறோம். இதிலே 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம கலர் கொடுத்து க்ரஷ் கொடுத்து அதுக்கோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம செய்ய போகிறோம். நம்ம செய்கிறது ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், வெனிலா, இது 3ம் சேர்ந்த ஒரு ஃப்ளேவர் பர்ஃபி தான் நம்ம செய்ய போகிறோம். சாப்பிட செம்மையாக இருக்கும். இந்த 3 ஃப்ளேவரும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சி இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. நம்ம சுகர் சிரப்பில் போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷமாக இதே மாதிரி கிண்டிட்டு இருக்கிறோம். இப்போ கரெக்டான பதம் ரெடியாகி வந்திருக்கு. நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எடுத்து பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி குடுப்பியில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கையில் தொட்டு இந்த மாதிரி உருட்டணும். இந்த மாதிரி உருட்டி பாருங்கள், நல்லா உருண்டக்கூடி வரணும். அது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த பதம். இந்த மாதிரி உருண்டக்கூடி வந்ததுன்னா இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். உருண்டக்கூடி வரணும் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல். இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் இதே மாதிரி கிண்டி விடலாம் ஒரு 10 செகண்ட் வரைக்கும். எதுக்காக சொல்கிறோன்னா அந்த கடாய் சூடு இருக்கும், அந்த சூடில் கெட்டியாகக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி கிண்டி விட்டுறோம். இப்போ கிண்டி விட்டதுக்கப்புறம் இதை 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் சேர்த்து எசன்ஸ் கொடுத்து 3 லேயர் பர்ஃபி தட்டிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை 3ஆக பிரிக்க போகிறோம். 3ஆக பிரிக்கிறதுக்காக 2 ட்ரையில் நெய் பூசி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 இதை எடுத்து 2 ட்ரையில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து மீதி இருக்கிறத கடாயிலே வச்சு அது கலர் கொடுத்து நம்ம பர்ஃபி சீனில் போட்டு தட்டிக்கலாம். இப்போ ஒரு ட்ரையில் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ 2வது ட்ரையில் எடுத்து ஒரு பாதி எடுத்து போட்டுக்கலாம். இன்னொரு பாதி கடாயிலே இருக்கட்டும். மீதி இருக்கிற ஒரு பாதி கடாயிலே இருக்குது. இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். நம்ம வந்து லெமன் எல்லோ சேர்த்துக்க போகிறோம். இதில் லிக்விட் லெமன் எல்லோ சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி. கடாய் சூட்லேயே தான் செஞ்சிட்ருக்கிறோம். இதை நம்ம ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி. இந்த சமயத்தில் இதில் ஒரு 5 ட்ராப் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்குன்ட்டு. இது ஒரு லேயர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பர்ஃபி ட்ரையில் போட்டு தட்டிடலாம் வாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பர்ஃபி ட்ரையில் நெய் பூச்சி வச்சுருக்கோம். நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவர் கொடுத்த பர்ஃபி எடுத்து இந்த ட்ரையில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி முழுசாக எடுத்து போட்டதுக்கப்புறம் அது முழுசாக பரவுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துகிட்டு ஒரு லேயர் இந்த மாதிரி முழுசாக பரவுற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பொறுமையாக மேலாக இந்த மாதிரி பண்ணமானவே நமக்கு முழுசாக ஸ்ப்ரெட் ஆகி வரும்.
இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ட்ரை முழுசாக பாரி போட்டிருக்கோன்றது. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்த லேயர் ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கடாயை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா முன்னாடி நம்ம எல்லோ கலர் கொடுத்துருந்தோம். இப்போ பிங்க் கலர் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கடாயில் எடுத்து போட்டதுக்கப்புறம் பிங்க் கலர் சேர்த்துட்டு முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பர்ஃபி கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா சூடான பால் ஒரு 50 ml சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டிங்களானாவே சூப்பராக ரெடியாக வந்துடும். இந்த மாதிரி ரெடியாக வந்தாவே போதும். இந்த சமயத்தில் ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஊற்றிக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்காக தான் இதை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்போ நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி க்ரஷ் இல்லைனாலே பரவாயில்ல, எசன்ஸ் இருந்தால் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க, ஸ்ட்ராபெரி எசன்ஸு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து இன்னொரு லேயர் பர்ஃபி தட்டிடலாம் வாங்க. நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லோ லேயருக்கு மேலே எடுத்து இந்த பிங்க் லேயர் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி முழுசாக எடுத்து மேலே இந்த மாதிரி போட்டுட்டோம்னாவே பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். முன்னாடியே செஞ்ச மாதிரி எல்லோ லேயருக்கு எந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோமோ அதே மாதிரி இதையும் முழுசாக பரவுற அளவுக்கு ஒரு லேயர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு பொறுமையாக இந்த மாதிரி மேலாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் கீழே இருக்க லேயர் மேலே வந்துடும். அதனால் மேலாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணது போதும். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ஒயிட் லேயர் ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது மேலே ஒயிட் லேயர் போடணும். அதுக்காக அந்த கடாயை சூட்லேயே எடுத்து போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து இப்போது அந்த பர்ஃபி ட்ரையில் எடுத்து போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி முழுசாக எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம அதை முழுசாக பரவுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எதுக்காக கடாயில் போடுறோம்னா நம்ம எடுத்து ட்ரையில் வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கும். அதனால் அந்த கடாயை சூட்லேயே போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நல்லா டீல் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். அதே மாதிரி தான் முன்னே செஞ்ச மாதிரி தான் கத்தி எடுத்துகிட்டு அப்படியே மேலாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மேலே நெய் தடவி விட்டு ஒரு ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணோன்னே முழுசாக ரோல் ஆகி வந்துருச்சு. சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது இப்படியே இருக்கட்டும் ஒரு 5 மணி நேரம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரிபிள் கலர் பர்ஃபி 5 மணி நேரமாக நல்லா சில்லுன்னு ஆறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதை ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு கட் பண்ண போயிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் அந்த மாதிரி டிசைனில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன்ஸ் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ரையை திருப்பிட்டு சைடு வைஸில் கட் பண்ணோம்னா நமக்கு ஸ்கொயராக கட் ஆகி வந்துடும். இப்போ சைடு பக்கம் கட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி சைடு பீஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அந்த ட்ரிபிள் கலர் பர்ஃபி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கலர் பாருங்கள். அதே மாதிரி கலர் மட்டும் இல்லாமல் அது கூட ஃப்ளேவரும் கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றப்போ. இந்த மாதிரி 3 ஃப்ளேவரும் சேர்த்து சாப்பிட்றப்போ அருமையாக இருக்கும். அது கலரை பாருங்கள். வாவ், அருமையான ஒரு ட்ரிபிள் கலர் பர்ஃபி ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ட்ரிபிள் கலர் பர்ஃபி ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணுங்கள். அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.